தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டுடைய கடைசி முதல் சனிக்கிழமை இம்மாதத்தில் நமக்கு ஆண்டவர் இயேசு பெற்றுக் கொடுத்து நாம் அன்னையாக மாறுகின்றார். அன்னை நோக்கி மன்றாடுவோம். நம் மீது அன்பு கொண்ட அன்னை தானே இயேசுவிடம் தன் மகளிடம் பழந்து பேசும் தேவையான ஆசையை பெற்றுக் கொடுத்து நம் குடும்பங்கள் மகிழ்ந்து வாழ நாம் அனைவரும் உடல் நலத்தோடு உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வரவேற்பு இறைவனை மன்றாடுவோம். இன்று இந்த அம்ப்ரோசியாவுடைய திருவிழா, இந்த அம்ப்ரோஸ் ஆயராக வாழ்ந்தவர் நாளை மறுநாள் 1ஆம் தேதி புதிய ஆயராக பணியேற்கின்ற அவர் தந்தை அம்ப்ரோஸ் வேலூர் மலைப்பாடத்தில் சிறப்பாக பணிபுரியவும் திருப்பதியை மன்றாடுவோம். நண்பர்களுக்கெல்லாம் நன்றி கூறுகின்ற ஜானி வின்சென்ட் புஷ்பா குடும்பத்தினர், குட்டி ஸ்டீபன் பவுலின் குடும்பத்தினர், ஒய் ஞானராஜ் மரிய விமலா அனிஸ்டன் குடும்பத்தினர், இயேசுதாசன் குடும்பத்தினர், மரியநாயகம் அருள் பேபி அனுஷியா மகிழன் குடும்பத்தினர், ஃபேபியன் குடும்பத்தினர், ஜோஸ்மின் செல்வராஜ் குடும்பத்தினர், கெவின் குடும்பத்தில் பிறந்து இதை ஆசை பெற்றவராக உடல் நலத்தோடு உள்ளத்தில் அணிந்து வாழ வேண்டிய வளங்களை திருப்பதியை மன்றாடுவோம். நினைவிலே வாழ்கின்ற மேக்டலின் அம்மா, அருள் சகோதரி குட்டி கரேசா, கிறிஸ்துராஜ், எமிலி, ஜான், ஜோசப், மங்கி மட்டம் மற்றும் இறந்த அனைத்து ஆன்மாக்களும் இறைவனது இறக்கத்தினால் இறை வாழ்வு காண மன்றாடுவோம். நாம் பணிகளில் பங்கு பெற்று இறைவனது ஆசையை பெற்றுக்கொள்ள நாம் குறைகளையும் தவறுகளையும் ஏற்று இறைவனது மன்னிப்பையும் இறக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்களை மன்னித்து நாம் அனைவருக்கும் நிலை வாழ்வை வழங்குவாராக. நாங்கள் சிறப்பித்து அவர் வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீ இறையெங்கும் ஆசிரியத்தவராக
அன்னையின் பரிந்துரையால் நிறைவாக கொடுத்திருக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் அவரது பரிந்துரையால் நிலை வாழ்வை மகிழ்ந்து வளர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அறிவிக்கின்றார். இறைவாக்கினர் இஸ்ராயா வாசகம் அதிகாரம் 30 இறைக்கு வசனங்கள் 23-26. இஸ்ரவேலின் தூயவராம் ஆண்டவராகிய சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இடமாற்றீர்கள். அவர் உங்களுக்கு சின்னமாய் அருள் கூர்ந்தார். நீங்கள் கூப்பிடும் பொருளுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் நீரையும் கொடுத்திருந்தால் இனி நம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றால் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு சிறுமையாகவும் மிகுதியாகவும் அந்நாளில் உன் மந்தை பரந்த வேச்சல் வெளியில் மேலும் கலைகளால் புலனாலும் தூற்றப்பட்டு சூழியூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உள் ஆலைகளும் கழுதைகளும் தீண்டும். கோட்டைகளை எடுத்து விடுகின்ற மிக பெரும் அறிவு நாளில் வானலாகிய மலைகள் அனைத்தின் மேல் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் உரிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் இரவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். ஒளி 7 மதங்களின் ஒளி ஒன்றிருந்தால் போல 7 மடங்காகும். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு. ஆண்டவரே நமக்கு நீருள்ளம் ஆண்டவரே நமக்கு அவரை நமக்கு மீட்டு அழைப்பவர் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒன்பதாவது அதிகாரம் திருவசனங்கள் 35 முதல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் மற்றும் 6 முதல் 8 வரை வசனங்கள்.
அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூரெல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருக்கு போய் கொடுத்து கற்பித்தார். விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்ட மக்களை அவர் கண்டபொழுது அவர்களை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் ஆணில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுது, வேலை ஆண்களோ குறைவு. ஆகையால் தேவையான ஆட்கள் கொடி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறு போன ஆடுகளான இஸ்ரவேலை செல்லுங்கள். அப்படி செல்லுகிற பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துள்ளன பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தவரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இது வருகிற கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பித்து இந்த காலமானது தயாரிக்கும் காலம், திரு வருகை காலம். இந்த வருகை காலத்தினால் இயேசு இதற்காக பிறந்தார் என்று பார்க்கிற பொழுது புனித அந்தோனியார் சொல்வார், கிறிஸ்துவை பிறந்து கடவுளது அன்பின் அடையாளம் என்று சொல்வார். The birth of Christ, the sign of God's love towards humanity என்று சொல்வார். இவ்வாறு வாழ்ந்தபோது கடவுள் தன் அன்பை வெளிப்படுத்த தன் மகனை மனிதனாக பிறக்க வைக்கின்றார். நாம் அவர் பிறப்பால் நலங்களை பெறுகின்றோம். கடவுள் அன்புள்ள பார்க்கிற பொழுது நாம் பார்க்கின்ற நற்செய்தி லூக்காவை பார்க்கின்றோம். அதிகாரம் 15 அவர் 3 தலைகளை சொல்வார் ஆண்டவர் இயேசு. 3வது பார்க்கிற பொழுது ஊரகத்தை பற்றி பேசுவார். பண்டைய அடையாளங்களுக்கு பண்டைய அவமானப்படுத்த சுத்தையெல்லாம் கொடுத்து போல அந்த ஊரகம் நினைத்தது. பண்டைக்கு நிகரான மாறிக்கு பிறகு மனம் கலங்கி மனம் பருந்து தீர்வு பொழுது தந்தை காத்திருக்கின்றார். ஓடு சென்றவரை வரவிருக்கின்றார். இவ்வாறு தந்தை தந்தை வெளிப்படுத்திய வார்த்தை எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து ஆரம்பிக்கின்றார். அவனுக்கு மாபெரும் விருதை கொடுக்கின்றார். திருப்பதியாளர்கள் இதை மாபெரும் விருது. எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை நம்மளும் அதை நோக்கி திரும்பி திரும்பி வருகிற பொழுது வருகின்ற மாபெரும் விருதை அர்த்தமளிக்கிறது. 9 இது ஒரு ஆத்மலட்சியோ மாநிலட்சியோ அல்ல. இறைவன் தானே தன்னை வெளிப்படுத்தி தன்னை கொடுக்கின்ற ஒரு பாவம் இயேசுவையை உட்படுகின்றோம். அவரால் மாற இருக்கின்றவர் வருந்து அடைகின்றார். இவ்வாறு நாம் உட்கொண்டு அவரால் மாறுகின்ற பொழுது அவர் அன்பையும் கடன் கொண்டு வாழ்கின்றார். மக்களாக வாழ்கின்றார் என்றால் கடவுள் பணியின் கரிசனத்தின் மன்னிப்பின் சாயம் வாழ்கின்றோம். நச்சரியை பார்க்கின்ற போது நாம் பார்க்கின்றோம். மக்கள் ஆயுதல்லா ஆளுகளை போல வளர்ந்து வாழ்வது கடவுள் பாடுபடுகிறார். எனவே வலு கொண்டவராக பாடப்பெற்ற மாபெரும் ஆட்சியை வளர்ந்து கொண்டு தான் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக அழைக்கின்றார். அனைவருக்கும் அவரை ஆற்றை வழங்கியவராக சென்று போரிகள் ஆட்சியை பார்க்கிறார். இவ்வாறாக கடவுள் பரிசுகிறார்கள் என்று விரிவாக பார்க்கப்படுகிறது. அப்போஸ்தலர் வழியாக சிறு வழியாக அவர்களுக்கு கருத்தின் கரிசனமாக பரப்படுகிறது. நாம் இன்று அறிவுறுமே மக்களாக வாழ்ந்தவராக நமது வார்த்தையிலும் வார்த்தை வாழ்க்கையிலும் அதே தனிமை கரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டு பார்க்கிற பொழுது தாயை போல பிள்ளை என்று சொல்கின்றோம். நாம் பார்க்க பேசும் பதவி பார்க்கின்ற பொழுது தாயும் பணி ஒழுங்கார் பணி ஒழுங்கார். அவருக்கு மாபெரும் அழைப்பாக வருவது ஆண்டுகளுக்கு தாய்தான் அழைப்பு. அவர் கருத்தாங்கி தன் மகளை பெற்றிருக்க அழைப்பு வருகிற பொழுது ஓடிச்சிருந்தார்கள் பணிபுரிகின்றார். தன்னுடைய எல்லா அழைப்பையும் மகிழ்ச்சியும் மறந்துவிட்டவராக பணிபுரிந்தவர் குழந்தைகளுக்கு காலமாக பணிப்பெண்ணாக மாறி செய்து வருகின்றார். இயேசு ஒருவராக பூரை செய்த பொழுது அங்கே தானே அங்கிருந்து இருக்கிறது ஆபாவுக்கு ஒரு காரணமாக இருந்தவராக மாற்றி ஆபாத்தை வளர்ச்சியாக மாற்றிவிட்டார். இல்லாத ஒரு வசத்தை மீண்டும் உருவாக்கி
தூள் செய்தவராக அங்கே பார்க்கிற பொழுது தாயை போல பிள்ளையும் தாயும் கனி கொண்டு வாழ்ந்த பொழுது நாம் அனைவரும் அன்னை மக்களாக வாழ கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையிலும் அன்னையை பற்றி பற்றி பல பாடுபடும் பொழுது நம்மளே மக்களாக வாழ வேண்டும். எனவே மக்களாக வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையிலும் கனிவு கணிசனம் மக்கள் மீது அன்பு இருக்கட்டும். அதை வாழ்வது ஒரு நாள் இயேசு மக்களாக வாழ்ந்து வளையதற்கு ஆலோசனை வரவேற்று அவரால் வாழ்க்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவ அன்பு வருகிறார் மட்டுமல்ல, ஒவ்வொரு திருப்பதிலும் நமக்குள்ளே வருகிறார். நாம் ஒட்டுண்டு கொண்டு இருந்த பொழுது இயேசுவாக ஆர்வமாக கருணை உள்ளம் கரிசனப்பட்டு வாழ வரம் வேண்டி வாழ்கிறேன். நம்முடைய காணிக்கை எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பு தாயை உரைத்து கொண்டாடி மகிழும் நாங்கள் காருகின்ற புகழ்ச்சி பழியினை ஏற்றுக் கொள்ளும். நாங்கள் நமது மறுமட்டத்தால் மனம் மாறியவராக மீட்பற்றி பங்கெடுக்கவும் அன்பின் சின்னங்களாக கருணை கொண்டு வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் தந்தையே, உம் திருமகன் இயேசுவோடு இணைந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கான செயலும் ஆகும். அன்பான தந்தையே, உம் மக்கள் நாங்கள் உம்மோடு இணைந்திருந்தவராக வாழ்ந்து அழைக்கின்றோம். நீங்கள் குற்றங்களெல்லாம் மன்னித்தவராக மீண்டும் மீண்டும் முடிப்பார்கள் உம் திருமகன் இயேசுவை பலியாகிறீர்கள். எங்களுக்காக மனிதரான அவரால் நாங்கள் என்று உங்களுடைய பரிசுத்தையும் அன்பையும் கண்டவராக மன்னிப்பை பெற்று வாழ்கின்றோம். இதில் மன்னிப்பில் நாங்கள் இதோடு வருகின்ற போதுதான் உம் அன்பின் சாட்சிகளாக அன்பின் மக்களாக வாழ்ந்து இன்னும் ஆசி பெற தகுதி பெறுகின்றோம். இந்த மகிழ்ச்சியில் வானகத்தின் தூதரோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாக.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியை கொண்டு இக்காலத்தையை தூய்மை ஆக்க வேண்டும் என உண்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்களுக்கு இவை உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக மாறுவதாக. இயேசு பாடுபட உடல் அணிந்து தன்னை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தது. அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு அடங்கிய பின் கிண்ணத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செய்யப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வழிக்கின்ற அப்பத்தையும் மீள்வழிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு மூழ்கியக்கூடிய தகுந்தவர் என தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவையே ஒன்று ஓட்டுங்கள். நாங்கள் ஒரு தூய ஆகி வல்லவர்களாக எண்ணங்களை வாழ்ந்து கொண்டு உன் செயலை வாழ்வாக செயலாக்கி அருள் புரிய வல்லவர்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உன் திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆளுநர் ஜார்ஜ், எல்லா திருநெய்வர் ஆகிய அனைவரோடும் உன் திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறது. இறந்த அனைவருக்கும் முடிவில்லா வாழ்வளித்து ஒருமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கல்விக்காக உறுதியளிக்க மரியாதை, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித அம்ரோஸ் மற்றும் எல்லா புனிதரோடும் சேர்ந்து நாங்களும் நிலை வாழ்வில் பலருக்கு தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவரையாக இவரோடு இவரையில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, புனிதாவின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில் நம் தந்தையை நோக்கி நம் தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தின் பெயருதலினால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்புகின்ற இந்த வாழ்வில் என் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குவீர் என்று உன் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்களது குற்றங்கள் தவறுகளை பாருங்கள், எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் தந்துள்ள திருமணம் கொள்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீங்களே. ஆண்டவர் வழங்கும் அமைதி நாம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை கொள்கின்றது. தந்தையின் கருணையின் தரிசனத்தின் அடையாளமாக நம்மோடு வாழ பிறக்கின்ற நம் அன்பு தலைவர் இயேசு. இவரது விருந்தில் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள்.
தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து நம்மை பூசிந்த பொழுது நாம் நலம் பெறும் வழியாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நீர் உன் திருமகன் இயேசுவை மக்கள் அனுப்பிய பொழுது அவர் எங்களுக்காக பாடுபட ஏற்று தன் உயிர் ஈர்த்து எங்களுக்கு வாழ்வளித்தார். அவர் தனது பாடுகளான மரணத்தினாலும் எங்கள் குற்றங்களை சுமந்து கொண்டார், எங்கள் நோய்களை குணமாக்கினார். அதே ஆண்டவரின் ஆவின் ஆற்றலால் எங்களை இங்கு புனிதப்படுத்தியுள்ளது. எங்கள் நாங்கள் என் மீது பூசப்படுவதால் நாங்களும் நலம் பெற்றவராக அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் பரிசனத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்க அனுபவிக்கிறார்கள். எல்லாம் வரையும் என்னை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி நம் மீது பூசப்படுகின்ற பொழுது நலம் பெற செய்வார்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரையும் திருத்தாயை கொண்டாட மகிழும் நாங்கள் நிலையான வீட்டில் பங்குபெற உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். உம் அருளால் நிறைவு காணும் நாங்கள் எம்மோடு இருப்பதனால் உம் பணி செய்து நிறைவு காணவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி உண்மை மன்றாடுகின்றோம்.